துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அதே போல் ராகு கேது பயிற்சி மூலமாக இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடு. எப்பவுமே ராகுவையும் கேதுவையும் நம்ம வந்து ஒரு கிரகமாக தான் எடுத்துக்கிறோம். நிழல் கிரகங்கள் தான். நிழல் கிரகங்கள் என்றாலே ராகு கேது. ஓகேவா? ஸோ இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சி மூலமாக நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்க போகுது, ஏற்கனவே கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டம் கவலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா கடந்த காலங்களை ஏன் சொல்லி எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம்னா, அப்போ கடந்த காலங்களில் நடந்ததெல்லாம் எனக்கு உண்மைன்னா நான் எதிர்காலத்தை முழுமையாக பார்ப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் இந்த வீடியோவோட முழுமையான விஷயங்களை சொல்கிறோம். ஓகேவா? சரி, துலாம் ராசி நீதி நேர்மை உண்மை. நான் கரெக்டாக இருக்கேன், நீ கரெக்டாக இரு. தப்பு செஞ்சுன்னா அதுக்கான தண்டனை அனுப்பிப்பேன். ஏன்னா எப்போதுமே நம்மளை வந்து இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துடன் தூய்மையான ஒரு செயல்பாடுகள் மூலமாக செயல்படுத்தக்கூடிய ராசியில் நீங்கள் முதன்மையான ராசி. ஏன் உங்களை முதன்மையான ராசின்னு சொல்கிறோம்? எதுக்கு நீதிக்கு நேர்மைக்கு எங்களை மட்டும் கட்டுப்பட்டு நடக்க சொல்கிறீங்க? மற்றவங்களாம் அப்படி நடக்கணும் அவசியம் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான். காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அவர் யாருன்னா சனி பகவான். அவர் எந்த ராசிலையுமே ஒரு உச்சம் பெற்றதில்லை. உச்சம்னா என்னென்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஏற்றுக்கொள்ளுதல். அப்போ இந்த சனி பகவானுக்கு துலாம் ராசி மேலே அளவு கடந்த பற்று உண்டு. அளவு கடந்த பற்றுன்றதுனால தான் எங்களை 2.5 வருஷமாக வச்சு செஞ்சாரா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது, உங்களை உணர்த்திருப்பார். உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக இருக்கும். ஏன்னா சனி பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு இணைவு உண்டு, ஒரு பாசம் உண்டு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு ஒரு பிடித்தம் இருந்தனால தான் உங்கள் ராசியில் வந்து உச்சம்